Hello NN4 Squad, welcome to Mental Health Nursing Essay Preparation Series. In this video we are going to see about the question number 4. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first of all இந்த question number 4ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா the most important questions of mental health nursing. இந்த question இல்லாத question பேப்பரே கிடையாது. Compulsory mental health nursing அப்படினாலே இந்த question தான். Define schizophrenia, discuss the causes and clinical features and types of schizophrenia. Explain the detail about the nursing care of patient with schizophrenia. இந்த schizophreniaங்கிற question வெறும் schizophrenia மட்டும் கேட்க மாட்டாங்க. Bleuler's disease அப்படினா உங்களுக்கு சில question பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன்லயே அதோட நேம் கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த schizophrenia question கொடுத்துட்டாங்க அப்படினா கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சப்டைட்டிலாக கொடுத்துருக்கேன், அதாவது 11 சினாப்சிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் schizophrenia, செகண்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் schizophrenia, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிடமாலஜி ஆஃப் schizophrenia, ஃபோர்த்து ஈட்டியாலஜி ஆஃப் schizophrenia, ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ICD-10 கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் சைக்கோபேத்தாலஜி, கிளினிக்கல் ஃபியூச்சர், டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா, மேனேஜ்மெண்ட், அதில் வந்து ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் schizophrenia. இந்த கண்டென்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா போதும். புக்ஸை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த வீடியோ மட்டும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். schizophrenia ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் schizophrenia. schizophrenia அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா the word schizophrenia was first coined by the Eugen Bleuler. Eugen Bleuler அப்படிங்கிற ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் schizophrenia அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் காயின் பண்ணார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908ல் யூஜன் ப்ளூலர் ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட் schizophreniaங்கிற வேர்டை காயின் பண்ணார். அதனால தான் இந்த schizophrenia அப்படிங்கிற டிசீஸ்க்கு ப்ளூலர் டிசீஸ்னு ஒரு நேம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த schizophreniaங்கிற வேர்டு எதுலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட். 2 சிலபிளாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம், ஸ்கீசோ அண்ட் ஃபெர்னியா. ஸ்கீசோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட், ஃபெர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டு. த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மைண்ட் அண்ட் நோயிங் ஆஃப் த திங்கிங் இஸ் கால்ட் schizophreniaங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் போட்டு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருங்க. இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். டெஃபினேஷனில் 3 டெஃபினேஷன் இருக்குது. இந்த 3 டெஃபினேஷன் நீங்கள் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். அதில் இந்த லாஸ்ட் டெஃபினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்தது. schizophrenia இஸ் a severe mental disorder characterized by the profound distortion in the thinking, perception, emotion, language, sense of self and behavior. நம்மளோட எந்தெந்த இடத்துல திங்கிங், பர்செப்ஷன், எமோஷன் மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷன் இருந்தது. அதுக்கு பேர் தான் schizophreniaன்னு சொல்கிறாங்க. இது சிவியர் மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் கொடுத்த டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். schizophrenia இஸ் a group of disorder. அது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது குரூப் ஆஃப் டிசார்டர். எப்படி இதை கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா abnormalities in the more or one or more domains called illusion, hallucination, delusion, disorganized speech and disorganized or catatonic behavior, negative symptom. இந்த டெஃபினேஷன் வந்து அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் கன்க்ளூட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெஃபினேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா schizophrenia அப்படிங்கிறது ஒரு சைக்கோட்டிக் கண்டிஷன். இது எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திங்கிங், எமோஷன், வொலேஷன் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இன் த சென்ஸ் ஆஃப் ஆல் திங்கிங். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. schizophrenia அப்படிங்கிறது ஒரு சைக்கோட்டிக் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. இது எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இன் திங்கிங், எமோஷன், வொலேஷன் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இன் த திங்கிங். நம்மளோட திங்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணுது. இதில் வந்து என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கான்சியஸ்னஸ் இருக்கும். பேஷண்ட்டுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கிளியராக கான்சியஸ்னஸ் இருக்கும். லீட்ஸ் டு சோசியல் வித்ட்ராவல். லாஸ்ட்டாக schizophreniaவோட எண்ட் ஸ்டேஜில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து 3 டெஃபினேஷன். இந்த 3 டெஃபினேஷனையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 டெஃபினேஷனையும் 1 by 1 லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ICD-10 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் schizophrenia பார்ப்போம். ICD-10 கிளாசிஃபிகேஷனில் F20 தான் வந்து பார்த்தீங்கன்னா schizophrenia அப்படின்னு சொல்கிறாங்க. F20 வந்து paranoid schizophrenia, F20.1 வந்து பார்த்தீங்கன்னா hepiphrenic schizophrenia. Hepiphrenic schizophrenia is also known as disorganized schizophrenia. F20.2 வந்து பார்த்தீங்கன்னா catatonic schizophrenia. F20.3 வந்து பார்த்தீங்கன்னா undifferentiated schizophrenia. F20.4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா post schizophrenic depression. F20.5 residual schizophrenia. F20.6 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் schizophrenia. இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆர்டர் அப்படியே இருக்க ஆர்டர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிடணும்.
நீங்கள் உள்ள லிஸ்ட் டவுன் பண்ணிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து இந்த 6ஐயும் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிடணும். ICD-10 கிளாஸிஃபிகேஷனாலும் டைப்ஸ்னாலும் சேம் தான். இந்த டைப்ஸ்ன்னு நீங்கள் எழுதினாலும் ஓகே, ICD-10 கிளாஸிஃபிகேஷன் எழுதினாலும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிடமாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியா. அந்த சீசோஃப்ரினியா வந்து எந்த ரேட்டில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 1% ஆஃப் பாப்புலேஷன் வந்து சீசோஃப்ரினியானால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி அஃபெக்ட் ஆகிறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். இதில் வந்து எந்த ஆன்செட் வந்து எந்த ஏஜ் குரூப் வந்து ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 15 to 25, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35. சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் கூட இந்த சீசோஃப்ரினியாக்கு ஒரு காசஸ்ன்னு சொல்கிறாங்க. லோ சோசியோ எக்கனாமிக் குரூப்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் அண்டு மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. லாஸ்ட் எபிடமாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அண்ட் அவுட்கம். கிரானிக்காக இருக்கும், ஒரு லேப்ஸி இல்னஸ் இருக்கும், ஆக்குபேஷனல் இம்பேர்மெண்ட் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் எபிடமாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டியாலஜி போகும். ஈட்டியாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியாவை 4 ஈட்டியாலஜியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணிடலாம். 4 ஈட்டியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் தியரி 4 தியரிஸே கன்க்ளூட் பண்ணுறோம். பயாலஜிக்கல் தியரி, சைக்கோடைனமிக் தியரி, வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல் அண்டு சோசியல் ஃபேக்டர். பயாலஜிக்கல் தியரியில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்டைட்டில் இருக்குது. பயோகெமிக்கல் தியரி, நியூரோஸ்ட்ரக்சரல் தியரி, ஜெனட்டிக் தியரி அண்டு பெரிநட்டல் ரிஸ்க் ஃபேக்டர். இது 4 சப்டைட்டிலுமே கம்ஸ் அண்டர் த பயாலஜிக்கல் தியரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோடைனமிக் தியரிஸில் ஒரு 3 சப்டைட்டில் இருக்குது. டெவலப்மெண்டல் தியரி, ஃபேமிலி தியரி. ஃபேமிலி தியரியில் மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், டிஸ்ஃபங்க்ஷன் சிஸ்டம், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் சிஸ்டம். தேர்டு பாயிண்ட் என்ன, தேர்டு ஈட்டியாலஜினா வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல் அண்டு சோசியல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 1 by 1 லிஸ்ட் டவுன் பண்ணுறேன் பாருங்கள். பயாலஜிக்கல் தியரியில் பயோகெமிக்கல் தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோப்பமைன் வந்து அதிகமாக செக்ரேட்ஸ் ஆச்சுனாலோ இல்லை செரட்டோனின் டிக்ரீஸாக செக்ரேட் ஆச்சுனாலோ நம்மளுக்கு சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகும். நியூரோஸ்ட்ரக்சரல் தியரியில் பிரெயின் வென்ட்ரிகல்ஸ் வந்து என்லார்ஜ் ஆச்சுன்னா சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெனட்டிக் தியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸு அண்டு ஹெரிடிட்ரி காம்போனண்ட்டு கூட ஒரு காசஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிநேட்டல் ரிஸ்க் ஃபேக்டரில் மெட்டர்னல் ப்ரெக்னன்சி டைமில் ஏதாவது பர்த் இன்ஜூரி இல்லைனா வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரினால கூட சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோடைனமிக் தியரி. சைக்கோடைனமிக் தியரியில் டெவலப்மெண்டல் தியரி, மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்டல் தியரியில் ஃபெயிலியர் டு டிஸ்டிங்விஷ் த செல்ஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை எந்த பேபிஸ்னால இல்லை எந்த இண்டிவிஜுவல்னால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியலையே அவங்களுக்கு சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகும். மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் மதர் வந்து ரிஜெக்ஷனாக இல்லை ஓவர் ப்ரொடக்டிவாக இருந்தாங்கனாலும் ரெண்டுமே வந்து காசஸ் சீசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் சிஸ்டமில் டபுள் பிளைண்ட் கம்யூனிகேஷன், அதாவது ஃபாதர் மதர் ஆப்போசிட் ரூல்ஸை வந்து போடுறாங்க அப்படின்னா சைல்டால் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பிளைண்ட் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா போத் பயாலஜிக்கல் அண்டு ஜெனட்டிக் தியரி எல்லாமே கம்பைன் ஆனது தான் வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் காஸ் ப்ரெசிபிடேட்டிங் த சீசோஃப்ரினியா. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ரியல் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அர்பனைசேஷன், மைக்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸ்கிரிமினேஷன், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லாம் கூட சீசோஃப்ரினியாவுக்கு ஒரு காசஸ்னு. இந்த ஈட்டியாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியாவை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படியே திருப்பிக்கோங்க. இதில் நான் எழுதியிருக்க மாதிரி A4 ஷீட்டு லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிட்டு ஈட்டியாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியான்னு போட்டு இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் தியரி, செகண்டு சைக்கோடைனமிக் தியரி, தேர்டு வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல், ஃபோர்த் வந்து சோசியல் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இந்த பயாலஜிக்கல் தியரி கீழே 1 by 1 லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். பயோகெமிக்கல் தியரி, நியூரோஸ்ட்ரக்சரல் தியரி, ஜெனட்டிக் தியரி அண்டு பெரிநேட்டல் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சைக்கோடைனமிக் தியரி கீழே 2 ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் சிஸ்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளைண்ட் கம்யூனிகேஷன், மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி அதோட சப்டைட்டில் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடலுங்கிறது இந்த பயாலஜிக்கல் தியரி ப்ளஸ் சைக்கோடைனமிக் தியரி இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் தியரின்னு தெரியும். சோசியல் ஃபேக்டரில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை வந்து காசஸாக, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக, அது மாதிரி எழுதிட்டு ஃப்ளோ சார்ட்டில் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்டைட்டிலாக எடுத்து எழுதிட்டு அதை நீங்கள் ஓனாக எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஈட்டியாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டில் எல்லா ஆன்சரும் பக்காவாக எழுதணும். இன்ட்ரோடக்ஷன் ஒரு பேஜ் எழுதுங்க, டெஃபினேஷன் ஒரு பேஜ், டைப்ஸ் இல்லைனா ICD-10 கிளாசிஃபிகேஷன் ஒரு பேஜ், எபிடமாலஜி ஒரு பேஜ் வராது, ஃப்ளோ சார்ட் வைஸ் எழுதி விட்டுருங்க. ஈட்டியாலஜி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோபேத்தாலஜி ஆஃப் சீசோஃப்ரினியா. இந்த பேத்தோபிசியாலஜி மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சீசோஃப்ரினியாக்குன்ட்டு இல்லை, எல்லா டிசீஸ் கண்டிஷன், மென்டல் ஹெல்த் நர்சிங்கில் வர எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்கும் இதுதான் காமன் சைக்கோபேத்தாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசிப்டேட்டிங் ஃபேக்டர். இந்த ப்ரிசிப்டேட்டிங் ஃபேக்டரில் நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈட்டியாலஜியில் படித்த எந்த காசுனாலும் எழுதிக்கலாம். நான் இப்போ வந்து பயாலஜிக்கல் காசு அப்படின்னு எழுதுறேன், இல்லைனா சைக்கோடைனமிக் தியரி நீங்கள் எழுதலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி தியரி, வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல், எது வேணாலும் இந்த ப்ரிசிப்டேட்டிங் ஃபேக்டர் எழுதிருங்க.
லீட்ஸ் டு காக்னிட்டிவ் அப்ரைசல்னு போட்டுக்கோங்க. அதில் பிரைமரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் லீட்ஸ் டு செகண்டரி ஸ்டேஜ். பிரைமரி டிஃபென்ஸ் மெக்கானிசமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். செகண்டரி டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல செகண்டரி ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஈகோ, அன்ஸ்டேபிள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் லீட்ஸ் டு குவாலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், அடாப்டிவ் பிஹேவியர், மால் அடாப்டிவ் பிஹேவியர். அடாப்டிவ் பிஹேவியரில் வந்தது அப்படின்னா நார்மல் ஆயிரும். இந்த மால் அடாப்டிவ் பிஹேவியர் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீசோஃப்ரினியா வருது. இப்போ உங்களுக்கு மேனியா டிப்ரெஷன் கேட்டாங்கன்னா இதே இது எழுதிட்டு காசஸ்ல மட்டும் நீங்க மாத்திட்டு இந்த சீசோஃப்ரினியான் ரவுண்ட் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் நீங்க மேனியான்னு எழுதினா போதும், டிப்ரெஷன் எழுதினா போதும். டெலிரியம், டிமென்ஷியா என்னவா இருந்தாலும் நீங்க இந்த சைக்கோபேத்தாலஜியை நீங்க இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மெயின். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நார்மலா படிச்சுக்கோங்க. சைக்கோபேத்தாலஜி இந்த ஒரு ஃபார்மேட் அந்த ஃப்ளோ சார்ட்டை படிச்சுட்டா எல்லா டிசீஸ் கண்டிஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங் யூ கேன் ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா clinical manifestation. Clinical manifestation of schizophrenia டோட்டலாக 4 clinical manifestationாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமார்டல் சிம்டம், செகண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்டம், தேர்டு ப்ளூலர்ஸ் 4A, ஃபிஃப்த்து அதாவது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் சிம்டம் ஆஃப் schizophrenia. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமார்டல் ஆர் இயர்லி சிம்டம் பார்க்குறோம். ப்ரீமார்டல் சிம்டமில் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் schizophrenia அஃபெக்ட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம் இருக்குன்னா டென்ஷன், inability to concentrate, insomnia, withdrawal syndrome, cognitive deficit and maybe first psychotic episode. இத்தனை சிம்டமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்டம் ஆஃப் schizophreniaவை ஒரு 5 இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சிம்டமில் டெல்யூஷன், ஹாலோசினேஷன், அஜிடேஷன், அக்ரெஷன் அண்ட் சஸ்பீசியஸ்னஸ். நெகட்டிவ் சிம்டம் ஆஃப் schizophrenia affective flattening, ஏபத்தி, ஆன்ஹிடோனியா, ஏலாகியா அண்ட் சோசியல் வித்ட்ராவல். அஃபெக்டிவ் ஃப்ளாட்டனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்அப்ராப்ரியேட் அஃபெக்ட் ஆயிரும். ஐபத்தினா லாஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ், எதுலேயுமே இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. ஆன்ஹிடோனியானா இன்னபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ளஷர். ஏலாகியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டிஸார்டர், அதாவது ரெடியூஸ்டு ஸ்பீச்னு சொல்கிறாங்க. இந்த 2 சிம்டம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இயர்லி சிம்டம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்டம் ஆஃப் schizophrenia. நெக்ஸ்ட் இந்த schizophreniaவை ஐடென்டிஃபை பண்ணனா ப்ளூலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 A's ஆஃப் schizophreniaன்னு சொல்கிறாரு. அஃபெக்டிவ் டிஸ்டர்பன்ஸ், ஏட்டிஸ்டிக் திங்கிங், ஆம்பிவேலன்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் லூஸ்னஸ். இதை வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 2 மார்க்னா 4 A's ஆஃப் இல்லைனா ப்ளூலர்ஸ் 4Aன்னு கூட சிம்டம் ஆஃப் ப்ளூலர்ஸ் 4Aன்னு கேட்கலாம். இதுதான் நான் 4 மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அஃபெக்டிவ் டிஸ்டர்பன்ஸ், ஏட்டிஸ்டிக் திங்கிங், ஆம்பிவேலன்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் லூசனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் சிம்டம் ஆஃப் schizophreniaல இந்த 10 சிம்டம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியபிள் தாட்ஸு, அதாவது தாட் வந்து எக்கோ ஆகிற மாதிரி இருக்கும். வாய்ஸ் டிஸ்கஸிங் த பேஷண்ட் as தேர்ட் பர்சன், ரன்னிங் கமெண்ட்ரி வாய்ஸஸ், தாட் வித்ட்ராவல், தாட் இன்சர்ஷன், தாட் ப்ராட்காஸ்டிங் 3 தாட்டில் வரும். நெக்ஸ்ட் டெலியூஷனல் பெர்செப்ஷன், சொமேட்டிக் பேசிவிட்டி, மேட் இம்பல்ஸ், மேட் ஃபீலிங் அண்ட் மேட் எஃபெக்ட். டோட்டலாக அந்த 10 சிம்டம் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக schizophreniaவோட சிம்டம் பார்த்துட்டோம். இயர்லி சிம்டம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்டம் ஆஃப் schizophrenia, ப்ளூலர் 4A அண்ட் ஸ்னைடர் ஃபர்ஸ்ட் ரேங்க் சிம்டம் ஆஃப் schizophrenia. இப்போ சைக்கோபேத்தாலஜிக்கு அடுத்து சிம்டம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா மேக் பண்ணியிருக்கேன். இந்த 7 டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாவோட சிம்டம் மட்டுமாவது பார்த்து அந்த சினாப்சிஸ் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், மினிமென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், இமேஜிங் ஸ்டடீஸ் அண்டு சைக்காலஜிக்கல் டெஸ்டிங். உள்ள நீங்கள் ஒன்றாவதுனால பிரச்சனை கிடையாது. பட் இந்த 6 சப்டைட்டிலும் கரெக்டாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி கலெக்ஷனில் நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும்னா ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சப்ஸ்டன்ஸ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் நியூராலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, ஜென்ரல் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஆர்கானிக் காஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் அப்பியரன்ஸ், பிஹேவியர், ஸ்பீச் அண்ட் தாட் ப்ராசஸ், மூட் அண்ட் எஃபெக்ட், பர்செப்ஷன், கான்ஜுகேஷன் அண்டு இன்சைட்டை வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் மினிமென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், அட்டென்ஷன் அண்ட் கால்குலேஷன், ரீகால் அண்ட் லாங்குவேஜ். லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷனில் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, டாக்ஸாலஜி ஸ்டடீஸும் பார்க்கணும். இமேஜினரி ஸ்டடீஸில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பிரெயின், இஇஜி ரெக்வயர்டாக இருந்தால் பார்த்துக்கணும். சைக்காலஜிக்கல் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐக்யூ டெஸ்ட் பண்ணணும், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் பண்ணால் போதும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், மினிமென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷன், இமேஜினரி ஸ்டடீஸ் அண்டு சைக்காலஜிக்கல் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆன்டிசைக்கோட்டிக், டைப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக் அதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக் செகண்ட் ஜென்ரேஷன். லாங் ஆக்டிங் டிப்போர்ட் இன்ஜெக்ஷன்,
அட்ஜெக்டிவ் மெடிகேஷன் செல்ஃப் அண்டு மானிட்டரிங். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிக்கல் ஆன்டிசைகோட்டிக்ஸில் டோபமைன் ரிசெப்டார் வந்து கொடுக்குறோம், குளோப்ரனிப்சைன் அண்டு ஹாலோபெரிடால். இந்த 2 ட்ரக் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். டோபமைன் ரிசெப்டாரை வந்து பிளாக் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதனால் எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இபிஎஸ் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்ன லிஸ்ட் டவுனில் 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆன்டிசைகோட்டிக்ஸ் கொடுக்குறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோபமைனையும் பிளாக் பண்ணும், அடுத்து செரட்டோனினையும் பிளாக் பண்ணும். என்னென்ன சிம்டம் பார்த்துக்கோங்க, க்ளோசிப்பைன், ரெசிபிரிடோன், ஓலன்சிப்பைன், குவிட்டியப்பைன் அண்டு அரிபிட்ரசோல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிண்ட்ரோம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆக்டிங் டிப்போர்ட் இன்ஜெக்ஷன். நான் காம்ப்ளிமெண்ட் பேஷண்ட்டு, இந்த நான் காம்ப்ளிமெண்ட் பேஷண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹாலோபெரிடால் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் மெடிகேஷன் வந்து ஆன்டி டிப்ரெஷன் கொடுக்குறாங்க. மூட் ஸ்டெபிலைசர் லித்தியம் அண்டு பென்சோடிபென்ஸ், லோராசிப்பம் அண்ட் டயாசிப்பம். மானிட்டரிங் அண்ட் சேஃப்டியில் WBC கவுண்ட்டை மானிட்டர் பண்ணணும், மெட்டபாலிக் சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, வெயிட் கெயின் இருக்கான்னு பார்க்கணும், லிவர் அண்டு கிட்னி அண்டு ஃபங்க்ஷன், தைராய்டு ஃபங்க்ஷனை அசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெரப்பீஸ், கம்ப்ளீட்டாக என்ன தெரப்பீஸ் கொடுக்கணும் இந்த சிசோஃப்ரினியா அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சைக்கோதெரப்பி, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, குரூப் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி, ஆக்குபேஷனல் அண்டு சோசியல் ஸ்கில் ட்ரைனிங். இது ஜஸ்ட் இந்த தெரப்பீஸ்னு எழுதிக்கோங்க. இந்த தெரப்பீஸ் ஒன்லி நீங்கள் ஓனாக எழுதினீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இண்டிவிஜுவல், பிஹேவியர், குரூப், ஃபேமிலி தெரப்பி அப்படின்னு எழுதிக்கோங்க. இண்டிவிஜுவலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ரஸ்ட் அண்டு சப்போர்ட் ரிலேஷன்ஷிப். பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாட் அண்டு ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். பிஹேவியர் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டோக்கன் எக்கனாமி. சிபிடி பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் டெலியூஷனல்லேருந்து அவங்கள ஓவர் கம் பண்ண வைக்கிறோம். குரூப் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பியர் சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மோட்டிவேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி தெரப்பியில் பார்ஷியாலிட்டி எதுவும் பார்க்கக்கூடாது, ரெடியூஸ் த கிரிட்டிசிசம் அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்குபேஷன் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் டைவர்ஷனுக்காக நம்ம கொடுக்கறது தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிசோஃப்ரினியா. நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிசோஃப்ரினியானா 3 phases இருக்குது. அக்யூட் ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபேஸ் கேர், ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ் கேர், ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் கேர். அக்யூட் ஃபேஸ் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷண்ட் பக்கத்தில் ஹார்ம்ஃபுல் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு தெரப்யூட்டிக் கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுறது, ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டெபிலைசேஷன்னா இது கொடுக்கறதுனால பேஷண்ட் ஒரு ஸ்டேட்க்கு வருவாங்க. அடாப்டிவ் பிஹேவியருக்கு அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்ணணும், வெர்பல் எக்ஸ்பிரஷனை வாங்கணும். லாஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் கேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் த சோசியல் ஸ்கில், ஆக்குபேஷனல் தெரப்பி, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் குரூப் ஆக்டிவிட்டீஸில். நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிசோஃப்ரினியா பார்த்தீங்கன்னா 3 phases. அக்யூட் ஃபேஸ் கேர், அடுத்து ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ் கேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் கேர்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ். இந்த 5 டயக்னோசிஸை அப்படியே மெமரி பண்ணிவிட்டு சிசோஃப்ரினியா பேஷண்ட்டுக்கு நர்சிங் டயக்னோசிஸ்னு போட்டு ஒரு 2 ப்ராசஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு தாட் ப்ராசஸ் ரிலேட்டட் டு இன்னபிலிட்டி டு ட்ரஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு சென்சரி பர்செப்ஷன் ரிலேட்டட் டு பயோகெமிக்கல் ஆல்ட்ரேஷன் இன் த பிரைன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் டெஃபிசிட், அப்படி இல்லைனா ரிஸ்க் ஆஃப் வயலன்ஸ் ரிலேட்டட் டு கமாண்ட் ஹாலோசினேஷன். ஃபோர்த் இம்பேர்டு சோசியல் இன்ட்ராக்ஷன் ரிலேட்டட் டு இன்னபிலிட்டி டு ட்ரஸ்ட். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் டெஃபிசிட் ரிலேட்டட் டு வித்ட்ராவல் அண்ட் ரெகக்னிஷன் ஆஸ் எவிடன்ஸ்டு பை புவர் ஹைஜீன். இந்த டயக்னோசிஸ் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. 5 லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள், ஒரு 2 ப்ராசஸ் போட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்ப்போம். காம்ப்ளிகேஷன் இந்த சிசோஃப்ரினியா வந்ததுன்னா சூசைடல் டெண்டன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அடுத்து க்ரானிக் டிசபிலிட்டி, புவர் சோசியல் இன்டெகிரேஷன் வரதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூசைடல் டெண்டன்சி, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் மெயினான காசஸ், சோசியல் இன்டெகிரேஷன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மரிக்கு வந்துட்டோம். இந்த சிசோஃப்ரினியாங்கிற கொஷனில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், டைப்ஸ். இன்ட்ரோடக்ஷன்னா சிசோஃப்ரினியாங்கிறது ஒரு சைக்கோட்டிக் டிசார்டர், ப்ளூலர் அப்படிங்கிறவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார் 1908ன்னு பார்த்தோம். டெஃபினேஷனில் 3 டெஃபினேஷன் கொடுத்து அந்த 3யுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஐசிடி கிளாசிஃபிகேஷனில் F20 தான் சிசோஃப்ரினியான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 6 டைப்ஸ் பார்த்தோம். அந்த டைப்ஸை நீங்கள் ஓனாக எழுதுறதுனால எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடமாலஜி. 1% ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் அஃபெக்ட் ஆகுறாங்க. மேலுக்கு 15 to 25 இயர், ஃபீமேலுக்கு 25 to 35 இயர்னு சொல்கிறோம். ஈட்டியாலஜியில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரிக்கிறோம். பயாலஜிக்கல் தியரி, சைக்கோடைனமிக் தியரி, வல்னரபிலிட்டி ஸ்ட்ரெஸ் மாடல் அண்ட் சோசியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். சைக்கோபேத்தாலஜி தான் உங்களுக்கு காமனாக ஒரு பேத்தோபிசியாலஜி கொடுத்து அதை மெமரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சிசோஃப்ரினியான்னு சொல்லி முடிச்சிடணும். அடாப்டிவ் பிஹேவியரில் எழுதக்கூடாது, மால் அடாப்டிவ் பிஹேவியரில் நீங்கள் எழுதணும்.
கிளினிக்கல் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிம்டம் எழுத சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி சிம்டம், செகண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்டம் ஆஃப் சீசோஃப்ரினியா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூலர் 4A, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் ஃபர்ஸ்ட் ரேங்க் சிம்டம் ஆஃப் சீசோஃப்ரினியா. நெக்ஸ்ட் வந்து டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாவில் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மினிமெண்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், லேப் டெஸ்டிங்கு, அடுத்து நியூராலஜிக்கல் டெஸ்டிங், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்டிங். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோட்டிக்ஸ், ஆன்டிசைக்கோட்டிக், அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், ஆன்டி டிப்ரெசன்ட், மியூட் ஸ்டெபிளைசர் கொடுக்குறோம். சைக்கோ தெரப்பிஸில் பிஹேவியர் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அண்டு சிபிடி கொடுக்குறோம். நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் 3 ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து இயர்லி ஃபேஸஸ், அந்த 3 ஃபேஸஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நர்சிங் டயக்னோசிஸ் 5 டயக்னோசிஸ் ஃப்ரேம் பண்ணோம். லாஸ்ட்டாக காம்ப்ளிகேஷன் பார்த்தோம். சூசைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வித்ட்ராவல், சோசியல் இன்டகிரேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் எழுதிட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு இந்த கொஷின். கரெக்டாக நீங்கள் எந்தெந்த இடத்துல ஏபிசி சப்டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தனால சீசோஃப்ரினியானா என்னன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த இடத்துலாம் வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாம் நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஏ கொஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.